ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனால இன்னைக்கு அஃபிஷியலா ஓப்போ A6 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ்ல ஒரு 4 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பேஸ் 22K சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வட்டம் இந்த A6 Proல என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், IP68 and 16 ரேட்டிங் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் 1400 பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேமராக்கு OIS சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால EAI சப்போர்ட் வீடியோக்கு எடுக்க முடியும். 4K ஹையஸ்டா எடுக்க முடியும். அண்ட் MediaTek Dimensity-ல 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் UFS 3.1 சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் 7000 mAh பேட்டரியும் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஹைலைட்டான விஷயங்களோட ஒரு அக்ரிசிவான பிரைசிங் 22Kல இந்த மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. ஹையர் டியூரபிளோட ஒரு செம்ம ப்ரொடக்ஷனோட இந்த போன் அஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க ஓப்போ தரப்புல இருந்து. ஸோ இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஓப்போ A6 Pro பாக்ஸ். ஒரு பாக்ஸ் ஃப்ரண்ட்ல ஓப்போ A6 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒயிட் கலர் இன்சைட், யூஸ் அகைன் வாரண்டி பாக்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ A6 Pro ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 4 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 22Kக்கும் உங்களுக்கு 8/256GB வேரியன்ட் அண்ட் உங்களுக்கு செகண்டரி 12GB RAM இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதோட பிரைசிங் 24Kக்கும் அண்ட் 16GB RAM 256GB வேரியன்ட் 27,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் 30Kக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்தியன் ரீஜன்ல இந்த போனோட பிரைசிங் எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த போன் டிசைன் பட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஆனா ஒரு 4 கேமரா மாதிரி பில்டப் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்று வந்து ஒரு டம்மி பீஸ், அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் எல்லாமே கார்னர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கர்வியா ப்ராட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பேக் சைட் பாட்டம்ல உங்களுக்கு ஓப்போ பிராண்டிங்கும் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது நல்ல டியூரபிளான பிளாஸ்டிக்கும் முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஓப்போ என்ன கிளைம் பண்றாங்கன்னா பெசல் லெஸ்ஸா இருக்கும் இங்க டிஸ்பிளே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த சீரீஸை காட்டிலும் இந்த சீரீஸ்ல அவங்களுக்கு பெசல்ஸ் அண்ட் டிஸ்பிளேயோட அந்த எட்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளைம் பண்றாங்க. ஒரு இந்த மொபைல் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் IP68 and 16 ரேட்டிங்கோடையும் 190 கிராம் வெயிட் அண்ட் 8 mm திக்னஸ் ஃபார் 7000 mAh பேட்டரி. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் ஓப்போ A6 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு சின்ன டிஸ்பிளே தான். பட் ஆனா ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1400 பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே ப்ராட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேல தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15 சப்போர்ட், IP68 and 16 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹையர் டியூரபிள் இருக்கிறதுக்காக மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் ஆனா நல்ல பூம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. LPDDR4X UFS 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4300 mm ஸ்கொயர்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம், அது A சீரிஸ்ல வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி எப்பயும் போல இந்த 7000 mAh பேட்டரி, ஹையர் டியூரபிள், வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பாக்ஸ்குள்ள சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த A சீரிஸை பொறுத்தளவு. ஸோ 0 to 100 ரீச் ஆருக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும் 2 MP டெப்த்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 16 MP, பட் ஆனா 4K வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 60 and 120 FPS வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு EAI சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் ப்ராட் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. பட் ஆனா செகண்டரி சென்சார் டெப்த்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல எப்பயும் போல அந்த 16 MP செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. டே லைட்ல நல்லா இருக்குங்க. அண்ட் இன்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் வரதான் செய்யுது.
கேமராவோட ஃபுட்டேஜ் அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோட அது இந்த ஏ சீரிஸ்ல 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற வரது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலாக இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity எப்பயும் போல இந்த 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஒரு 4 மார்க்கெட்டோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும், மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற முடியும். இந்த ஃபோன் ஹீட் ஆகி கூட வேப்பர் கூலிங் சிஸ்டம் 4300 mm வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பூம் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க 120 அது ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளேயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்டிமைஸ் தெரியுதுன்னே சொல்லலாம். டே டு லைஃப்ல எல்லா டைப் ஆஃப் ஒர்க்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த SoC நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ற மாதிரி இந்த கலர் ஓஎஸ் வச்சு நல்லா டியூன் பண்ணிருக்காங்க ஓப்போ தரப்புல தானே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்போ A6 Pro கூடிய விரைவில் இந்தியன் இன்ஜின்ல லான்ச் ஆக போகுது. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதோட பிரைசிங் எப்படி இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பொறுத்தவரை 3 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியண்டோட இருக்கு போது ஹையர் வேரியண்டே உங்களுக்கு 16GB RAM இருக்கு. அப்போ இந்தியன் ரீஜன்லயும் 16GB RAM வந்தா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஆனா வராதே உங்களுக்கு 8, 12 வர்றதே பெரிய விஷயம். இந்த 2 வர்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 22K, அப்போ இந்தியன் ரீஜன்ல 25Kக்கு வரும் போது இது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட இருந்துச்சுன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, அதையும் அவங்க மனசுல வைப்பாங்க. ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட்டை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சம்திங் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு சைனா வேரியண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் வேரியண்ட் வரட்டும், இதோட ஸ்பெக்ஸ் டீட்டெயிலா வரட்டும், லான்ச் ஆனோடனே டெடிகேட்டரா அதுக்கு ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த ஓப்போ A6 Pro எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.